இதுல என்ன பிரச்சனை என்றால் சம்பந்தம் இல்லாமல் சம்மன் இல்லாமல் ஆஜராகிற இந்த தலைவர் நிச்சயமாக ஒரு அரசியல் மரபுக்கும் இலக்கணத்திற்கும் உரியவராக ஒரு இலக்கணத்தோடு செயல்படுகிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல. மேலும் கொடநாடு வழக்கு சட்டத்தின் ஆட்சி நடத்திய எடப்பாடியார் சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததை இந்த நாட்டு மக்களும் நன்கறிவார்கள். எப்போது பார்த்தாலும் கொடநாடு வழக்கு என்னாச்சு என்று பூச்சாண்டி எத்தனை நாளைக்குத்தான் காட்டுவீர்கள்? அதற்காகத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சேலம் பொதுக்கூட்டத்திலே கொடநாடு வழக்கை காட்டி பூச்சாண்டி காட்ட முடியாது என்று விளக்கம் அளித்ததோடு மட்டுமல்ல, மதுரையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே விமான நிலையத்திலே நாங்கள் எல்லோரும் அவரோடு இருக்கிற போதுதான் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் கூட்டுறவுத்துறை செல்லூர் ராஜ் அவர்கள், அண்ணன் வி ராஜேஷ் செல்லப்பா அவர்கள், நாங்கள் எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் இங்க இருக்கிற சரவணன், இங்க இருக்கிற தமிழரசன், இங்க இருக்கிற அன்னபூர்ணம் தங்கராஜ், ராமகிருஷ்ணன், இங்க இருக்கிற ஏகேபி, இங்க இருக்கக்கூடிய வெற்றிவேல், இங்க இருக்கக்கூடிய திருப்பதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கிற போதுதான் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், கொடநாடு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியதுதானே, சட்ட நடவடிக்கை மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கையோடு அந்த கோரிக்கை வைத்தார்கள். இது குறித்து இதுவரை யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, வாயும் திறப்பதில்லை. எப்படி பருவமழை காலத்திலே புயலை பற்றி பேசி வருவார்களோ அதே போல இந்த அரசியல் பருவமழையாக எப்போதாவது அவர்களுக்கு தோன்றினால் இந்த கொடநாடு வழக்கு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அரசியல் பருவமழையில கொடநாடு வழக்கை என்ற புயலை நீங்கள் எத்தனை முறை கிளப்பினாலும் சட்டத்தின் துணை கொண்டு மக்களின் ஆதரவோடு இந்த கொடநாடு வழக்கு புயலை மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை என்று மக்களினுடைய ஆதரவோடும், ஏனென்றால் பலமுறை அவர் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திலே நின்று சட்டத்தின் துணை கொண்டு அவர் நிரபராதி என்று அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார், நிரபராதி என்று தீர்ப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வீட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பற்றிய ரகசிய தகவல்களை படித்து கிழித்தறிந்தோம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பச்சை பொய்யை எத்தனை முறை திருப்பி சொன்னாலும் யாரும் நம்ப போவதில்லை. ஏனென்றால் 2011 அம்மா முதல்வராக இருந்த அந்த 10 ஆண்டு காலத்துல இவர் அம்மா அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர் உள்பட, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இவர் கூட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அம்மா அவர்களால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே அம்மா அவர்களின் வீட்டு வாசற்படியே மிதிக்க முடியாத சூழ்நிலையில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இவருக்கு முகவரி கொடுத்த கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் தலைமையையும் சிறுமைப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றை நான் அண்ணன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பிள்ளை போல் வளர்த்தார்களே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், அந்த தெய்வ தலைவிக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்தீர்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நன்கு அறிவார்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். உங்களை பிள்ளை போல் வளர்த்து ஆளாக்கிய அம்மா அவர்களுடைய பதவிக்கே ஆசைப்பட்டு நீங்கள் அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் கடவுள் அம்மாவிடத்திலே காட்டி கொடுத்த காரணத்தினாலே அம்மா அவர்களுக்கு செய்திட்ட துரோகத்திற்காக நீங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அரசியலிலே நீங்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது, பொது வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் அம்மாவுக்கு செய்த அந்த பாவம், அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை குட்டிகரணம் அடைத்தாலும் அம்மா அவர்களுக்கு செய்த பாவத்திலிருந்து, அந்த பாவ புண்ணியத்தினுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அதற்கு நீங்கள் எத்தனை பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டாலும், கதைகளை சொன்னாலும், கற்பனைகளை சொன்னாலும்,
உங்களை நம்புவதற்கும் உங்களை பின்தொடர்வதற்கும் யாரும் தயாராக இல்லை. உங்களை நம்பி இனி யாரும் பின்தொடரப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நம்மை எப்படியாவது கரை சேர்ப்பார் என்று காத்திருக்கின்ற 1-2 நபர்களும் உங்களுக்கு பின்னால் அதீத நம்பிக்கையோடு கவலையோடு பயணிக்கிற நிர்வாகிகளும் உங்களுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கையினால, இந்த பழிவாங்கும் நடவடிக்கையினால, போகாத ஊருக்கு வழி சொல்லுகிற இந்த நடவடிக்கையினால அவர்களும் உங்களை விட்டு விலகுற நேரம் காலம் வந்திருக்கிறது. ஆகவே 2026 தேர்தலோடு உங்கள் அரசியல் பயணத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நீங்கள் இப்போதாவது இது பற்றி உணர்வதற்கு, சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு, கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு, கடல் எப்ப வத்துறது, கருவாடு எப்ப கிடைக்கிறது? அது மாதிரிதான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போனதை போல இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டு இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களே, டைட்டிலை மாற்றுங்க, சப்ஜெக்டை மாற்றுங்க, உங்களுடைய டைலாக்கை மாற்றுங்க. மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்ப கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை, கடலும் வத்தாது, கருவாடும் கிடைக்காது, குடல் வச்சு செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே, துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே மக்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் இனியும் தொடர்ந்து விமர்சித்தால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல. ஏனென்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் கிடைத்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சுதந்திர வரலாறு, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சுதந்திர வரலாறு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்காவிட்டால் இப்போது தொண்டர்கள் சுவாசிக்கிற சுதந்திர காற்றுக்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும். இப்போது தொண்டர்களுக்கு இருக்கின்ற இந்த சுதந்திரத்தை பேணி காத்திடதான் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை கழகத்தை நாம் எல்லோரும் வலுப்படுத்த, இன்னும் களத்திலே கவனமாக கடுமையாக உழைக்க வேண்டிய தருணம் இது என்பதை 2 கோடி தொண்டர்களும் நாங்கள் சிந்தையிலே வைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலே மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஜனநாயக வாய்ப்பை ஒவ்வொரு தொண்டர்களும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வலிமைப்படுத்திட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையை இன்னும் வலிமையாக, பலமாக நாம் வலிமைப்படுத்த நாம் உழைக்க வேண்டும். இதில மாற்று கருத்து கொண்டிருக்கிற, அதிகாரத்தை அனுபவித்த 1-2 பேர்களுடைய நபர்களின் நடவடிக்கையாலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று யாரேனும் நினைப்பார்களானால் அதை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்து போன அரசியல் கதைகளை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி தேவையும் இல்லை. ஆகவே கவனமுடன் களத்திலே அரசியல் எதிரிகளான, கவனமுடன் களத்திலே நம்முடைய அரசியல் எதிரிகளான பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டிய, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய தலைமையிலே நாம் ஆற்றலோடும் வலிமையோடும் உழைப்போடும் எதிர்கொள்வோம். அம்மாவுடைய காலத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த அந்த வெற்றி சரித்திரத்தை மீண்டும் நாம் மலரச் செய்வோம். மக்கள் துணையோடும், இருவரும் தெய்வங்களுடைய நல் ஆட்சியோடும், தொண்டர்களுடைய உழைப்போடும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே
நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்த வேண்டிய தருணம் இது. இல்லை என்றால் புறவழி வாசலிலே மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையிலே இளவரசராக மகுடம் சூட்டி இருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கார் கால் என்றெல்லாம் அவர் பேசுவது அவருடைய பயத்தையும் நடுக்கத்தையும் காட்டுகிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம், அரசியல் ரீதியான விவாதங்களை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார்கள். அது குறித்து உங்களால் ஏதேனும் குற்றம் குறைகளை உங்களால் விவாதிக்க முடிகிறதா? அதை விட்டு தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்கிற இந்த அரசியல் பண்பட்ட சிறுபிள்ளைத்தனமான குழந்தைத்தனமான அரசியல் அநாகரிகமான விமர்சனங்களை எல்லாம் இன்றைக்கு இளவரசர் போன்றவர்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நாம் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே களத்திலே நின்று கடுமையாக உழைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் துறவி எதிரியான ஜென்ம விரோதியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அஜெண்டாவை சுக்கு நூறாக தகர்த்து எறிந்து நாம் பிரிந்து கிடக்கிறோம் என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தேர்தல் யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய உழைப்பாலை முறியடித்து இங்கே இருந்து பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு தொண்டர்களுடைய உழைப்பை இரத்தமாக உறிந்து இன்றைக்கு அதிகாரத்திற்காக அரசியல் அடையாளத்திற்காக திமுகவுக்கு செல்பவர்களை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை. திமுகவினுடைய கைக்கூலியாக இருந்து விமர்சனம் செய்பவர்களையும் நாம் கவலைப்பட தேவையில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. அர்ஜுனன் குறி போல நம்முடைய ஒரே இலக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அணியிலே அமர்த்தி மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களாட்சி மலரச் செய்வோம், ஜனநாயகத்தை மலரச் செய்வோம், இரட்டை இலை மலரச் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தொண்டர்களாகிய நாம், சாமானிய தொண்டர்களான நாம், மக்கள் பணி செய்வதை தவிர வேறு ஒன்றும் அறியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாகிய நாம் உறுதியேற்று சூழ்நிலையேற்று பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கொண்டு, பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தங்கள் இருப்பை அடையாளப்படுத்திக் கொள்கிற தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம் பிடிக்கிற அவர்களை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.